பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக அனுப்பியிருக்காங்க. நேர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். முதலாவது ஏஞ்சலின் என்ற நெல்லையிலேருந்து எழுதியிருக்காங்க. டாக்டர், எனக்கு வயது 37, 2 முறை ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆனது. அடுத்த முறை ஐவிஎஃப் செய்யும் பொழுது நான் என்னென்ன விஷயங்கள் செய்தால் நல்லது என்று எண்ணுகிறீர்கள்? உங்களுடைய விளக்கம் தேவை. ஏஞ்சலின், இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு 2 முறை ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆச்சு, இன்றைக்கி 37 வயதுன்னு சொல்கிறீங்க. ஒரு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆவதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. இப்போ ஐவிஎஃப் சக்ஸஸை எதெல்லாம் வச்சுலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வயது, உங்களுடைய கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை, உங்கள் கருமுட்டைகளுடைய செயல்பாட்டு திறனை குறைக்கிற சில ஹார்மோன் லெவல், மற்றும் என்ன காரணத்தினால உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுறோம் அப்படின்ற முறைகள், மற்றும் உங்கள் கணவரோட விந்தணுக்கள், உங்கள் கர்ப்பப்பை, உடல் ரீதியாக உங்களோட விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சதவீத சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு வரலாம். ஸோ அந்த சதவீத சக்ஸஸ் ரேட்டு தான் ஒரு முறையில் கொடுக்க முடியும். ஸோ இதே ஐவிஎஃபை அடுத்தடுத்து நீங்கள் பண்ணும்பொழுது வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக என்கிட்ட வர பேஷண்ட் கேட்பாங்க, டாக்டர் ஐவிஎஃப் பண்ணிட்டா 100% சக்ஸஸ் வருமா? 100% சக்ஸஸ் வரும்ன்றது சாத்தியமல்ல. ஆனால் தொடர்ச்சியான முறையான கரெக்டான ஐவிஎஃப் முறையை சீரான சென்டரில் ஒரு நல்ல தகுதி பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் செய்யும் பொழுது இருக்கிற சக்ஸஸ் ரேட்டே தனி தான். ஏன்னா பல நேரங்களில் எங்ககிட்டலாம் நிறைய இடத்துல செஞ்சு ஃபெயிலியர் ஆனவங்க தான் வருவாங்க, வந்து எங்ககிட்ட சக்ஸஸ் வரும். ஏன் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுதுன்றதுக்கான காரணங்கள் அடிப்படையை கண்டறியணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு 2 முறையும் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் என்ன என்பதை கண்டிப்பாக பார்க்கணும் ஏஞ்சலின். இந்த காரணங்களை கண்டுபிடிச்சு அந்த காரணங்களுக்கான தீர்வு என்னன்றதை பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியர்னு சொன்னாங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தபோது கர்ப்பப்பையில் உள் பக்கத்தில் ஒரு சின்ன பாலிப் இருந்தது. இது பார்த்தா ஒரு சின்னதாக தெரியும், ஆனால் இதுவே ஒரு 3D பார்க்கும்பொழுது, ஒரு ஹிஸ்டோஸ்கோப்பி பண்ணும்பொழுது அந்த பாலிப்போட அளவு 0.5 தான். ஆனாலும் ஒரு கருவானது அதை விட சின்னது. ஸோ இந்த கருவுக்கு அந்த பாலிப் பெருசு தான். அதை எடுத்தவன தான் கன்சீவ் ஆனாங்க. இன்னொரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபைப்ராய்டு வந்து ஒரு பெரிய ஃபைப்ராய்டாக இருந்தது வெளிப்பக்கமாக. அந்த ஃபைப்ராய்டுனால பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு நம்ம என்ன மருந்துகள் கொடுத்தாலும் அப்பப்போ ஒரு ஸ்பாட்டிங் இருக்கும். ஸோ இதனை சரி செய்வதற்கு இந்த ஃபைப்ராய்டு எடுத்த பிறகு தான் அவங்களுக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இது தவிர ஒரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய எம்ப்ரியோலாம் ரொம்ப நல்லா இருக்குது, பெஸ்ட்டு பிளாஸ்டோசிஸ்ட்டை 2 தடவை வச்சோம், அப்போ சக்ஸஸ் ஆகலை. ஸோ அடுத்த முறை பண்ணுவதற்கு முன்பாக இந்த பிளாஸ்டோசிஸ்டோடைய குவாலிட்டி ஒரு பிஜிஎஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டோசிஸ்டோட குவாலிட்டியில் குறைகள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து நல்ல பிளாஸ்டோசிஸ்ட்னு உறுதி செய்த பிறகு அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டை வைக்கும் பொழுது கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இது தவிர இன்னொரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் 7 தான் இருக்கும். எத்தனை முறை பண்ணாலும் அந்த எண்டோமெட்ரியம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாத்திரைகள், மருந்துகள், அடிவழியாக வைக்கிற மாத்திரைகள், அது தவிர சில யூட்ரஸில் போடுற சில இன்ஜெக்ஷன்ஸ், பிஆர்பி, இவை அனைத்தும் போட்டால் கூட அவங்களுக்கு எண்டோமெட்ரியம் 7.2 தான் வரும். ஸோ நல்ல எம்ப்ரியோ 7ல் ஒட்டி வளரலாமான்னா வளரலாம். அப்போ இதை விட நுணுக்கமாக என்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எரா டெஸ்ட், எண்டோமெட்ரியம் ரிசெப்டிவிட்டி அரே டெஸ்ட் செய்து என்ன அளவில் அந்த விண்டோ பீரியடில் அந்த கருவை வைத்தால் அது ஒட்டி வளரும் அப்படின்றத உறுதி செய்த பின் அந்த கருவை அந்த காலத்தில் வைக்கும் பொழுது சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை சீராக்கணும். ஏன்னா இன்றும் பல பெண்களோடைய கப்புள்ஸோட ஒரு ஆர்வமே போனோடனே ஒரு ஐவிஎஃப் பண்ணிட்டா சக்ஸஸ் ஆயிரும்ன்ற தவறான எண்ணங்கள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஐவிஎஃப் முறை சக்ஸஸ் ஆக வேண்டுமென்றால் பலவிதமான விஷயங்களை பார்க்கணும். முதல்ல என்ன காரணத்துக்காக பண்ணுறோம், யாருக்கு பண்ணுறோம், அவங்களுக்கான தகுதி முறைகள்லாம் கரெக்டாக இருக்கா, அதற்கான கர்ப்பப்பை, கருமுட்டைகள் இதெல்லாம் எந்த அளவில் இருக்குது, இதை ஏதாவது செய்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, அதை இம்ப்ரூவ் பண்ண பிறகு ஐவிஎஃப் சொன்னால் சக்ஸஸ் ரேட் அதிகமாகுமா என்பதை முறையாக பரிசீலிக்க வேண்டும். ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த பிரச்சனைகள் என்ன வருது தெரியுமா, நான் வந்து தவறாக சொல்லலை, பலவிதமான காம்படிஷன் இருக்கிற இடத்துல ஒரு ஐவிஎஃப் சென்டருக்கு போன உடனே முதல்ல அவங்க செய்கிறது ஐவிஎஃபாக உடனே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களெல்லாம் பார்ப்பாங்கன்றது அடுத்த ஒரு விஷயம். ஆனால் அதனை முறையாக பழுதர செய்யணும்னா கரெக்டாக அதை அசஸ் பண்ணி என்னென்ன குறைபாடுகளோ அதை கரெக்ட் பண்ணி இன்னும் குறைபாடுகளை இம்ப்ரூவ் பண்ணிட்டு பண்ணால் சக்ஸஸ் வரும்னா பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு பெண் என்கிட்ட வந்தாங்க, டாக்டர் எனக்கு ஐவிஎஃப் பண்ண 26 வயது தான், 14 முட்டைகள் வந்ததுன்னு சொன்னாங்க. 14 முட்டைகளில் பார்த்தா 2 தான் வளர்ச்சி ஆச்சுன்னு சொன்னாங்க.
அவங்க பண்ண சென்டர் பார்த்தா சென்டர் ஆரம்பித்தா 1 வருஷம் தான் இருக்கும். அந்த சென்டரோட தன்மை பேட்சாக பண்ணுவாங்க டாக்டர். நாங்கள் 10 பேரை சேர்த்து பண்ணுறாங்க. இதனால் அந்த பெண் போனோடனே ஒன்றும் பார்க்கல, அவங்களுக்கு கடகடான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. 14 எக் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் 2 தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. 1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, ஃபெயிலியர் ஆச்சுட்டாங்க. ஸோ இந்த பெண்ணுக்கு பரிசோதித்து பார்க்கும்போது தைராய்டு குறைபாடு இருக்குது, உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அவங்க கணவரோட செமனில் ஸ்பெர்மில் மொட்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. இதெல்லாம் சீராக்குவதற்கு சில வழிமுறைகள் கொடுத்து இந்த பெண்ணின் எடையை குறைத்து பிசிஓடி லெவலுக்கான ஹார்மோன் லெவலை சீராக்கி அதன் பின் ஐவிஎஃப் செய்யும் பொழுது சக்ஸஸ் ஆகும். ஸோ குறைபாடுகளை சரி செய்யும் பொழுது வாய்ப்புகள் அதிகமாகும், கண்டிப்பாக கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் அதிகமாகும். ஆனால் 2 முறை உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுன்றதுனால கண்டிப்பாக ஏஞ்சலின் என்ன காரணம் என்பதை தெளிவாக தெரியணும். டாக்டர் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, ஃபெயிலியர் ஆச்சு. எஸ், ஃபெயிலியர் ஆகலாம். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 30% வாய்ப்புன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த 30% வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் தான் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதனை நீங்கள் அடுத்தடுத்து செய்யும்பொழுது தான் கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம். உதாரணத்துக்கு நல்ல எம்ப்ரியோ, குட் எம்ப்ரியோஸ், அதாவது பார்ப்பதற்கு அதோட பிளாஸ்டோமியஸ் ஈக்குவல் ஷேப்பில் இருக்கணும். அதோட க்ரோத் வந்து கரெக்டான ஸ்டேஜஸில் அந்த 17 ஹவர்ஸில் எவ்வளோ க்ரோத் இருக்குது, 28 மணி நேரத்தில் எவ்வளோ க்ரோத் இருக்குது, 32 மணி நேரத்தில் எவ்வளோ க்ரோத் இருக்குது, அந்த முறையான வளர்ச்சி அந்த கருவில் சீராக இருக்கணும். அந்த சீரான கரு வளரும் பொழுது தான் அதுக்கான கருத்தரிக்கிற திறனும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வகையில் இந்த கருவின் வளர்ச்சி சீராக கவனிக்கப்பட்டு எந்த அளவில் அது கரெக்டாக வளர்கிறது என்பதை அனுமானிக்கும் போது தான் இந்த கரு நல்ல கருவாக, இது ஒட்டி வளர்கிற தன்மை நல்லா இருக்குமான்னு தெரியும். 2வது, பல நேரங்களில் இந்த கரு வளர்ச்சி பரிசோதிக்கிற டாக்டர்ஸோட அனுமானத்தில் அவங்க சொல்லுவாங்க, இது வந்து நல்ல க்ரோத் ஆகலை, ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிறது, சரியாக இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நல்லா இருக்கிற எம்ப்ரியோவால் ஒட்டி வளர்கிற தன்மை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும். இதே நல்ல எம்ப்ரியோ, அதாவது நல்ல எம்ப்ரியோ பார்ப்பதுக்கு ஃப்ராக்மெண்டேஷன் ஒரு 5% கம்மியாக இருக்கணும், பிளாஸ்டோமியஸ் ஈக்குவல் ஷேப்பில் இருக்கணும், அந்த சைஸ் ஆஃப் த எம்ப்ரியோ கரெக்டாக இருக்கணும், அந்த பிளாஸ்டுலேஷன் ரேட்னு சொல்லுவோம், அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டை எக்ஸ்பேண்டட் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம், அது கரெக்டாக அந்த 5ஆவது நாள் முடிவில் வரணும். இந்த மாதிரியான வளர்ச்சி உள்ள ஒரு எம்ப்ரியோவாக இருந்தால் ஒரு நல்ல எம்ப்ரியோவாகும். ஆனால் அந்த எம்ப்ரியோலையுமே கூட ஒரு 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட பெண்ணாக இருந்தால் 3 பிளாஸ்டோசிஸ்ட் சீராக இருக்க பிளாஸ்டோசிஸ்ட்டில் 1 தான் யூப்ளாய்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இவை அனைத்தையும் சீராக கவனித்து இந்த பிளாஸ்டுலேஷன் ரேட் அந்த லேபில் நன்றாக வருகிறதா என்பதை அனுமானிக்கும் பொழுது தான் இந்த கருத்தரிக்கிற திறனும் அதிகமாகும். ஸோ ஏஞ்சலில் நீங்கள் 2 தடவை ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்ஸோட எக்ஸ்பர்டைஸ், அந்த சென்டரோட ரெப்புடேஷன், அவங்களுடைய சக்ஸஸ் ரேட், அவங்கள இருக்கிற எஃபிஷியன்ட் குவாலிட்டி டீம் மற்றும் அவங்க யூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் மற்றும் உங்கள் உடலில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சீராக கவனிக்க வேண்டும் முதல்ல. 2வது, குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும் 2வது. 3வது, அந்த கரு பார்ப்பதற்கு நார்மலாக இருக்கிற கருவாக இருந்தால் கூட தேவைப்பட்டால் பிஜிஎஸ் என்ற ஸ்க்ரீனிங் முறை மூலமாக அந்த கரு நல்ல கருவா, குரோமோசோமல் கேரியோடைப்பிங் நார்மலாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது மிக ஒரு முக்கியமான விஷயம். இதற்கு அடுத்த கட்டமாக உங்களுடைய கர்ப்பப்பையில் இந்த கரு ஒட்டி வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அதனை முறையாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்களா என்பதை சீராக கவனிக்க வேண்டும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் ஏஞ்சலின், உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல சென்டர்ஸில் இந்த ஐவிஎஃப் செய்கிற யாரும் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்க்கு இப்போ உங்களுக்கு பார்க்குற டாக்டர்ஸ்ட்டு அதை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ரிப்போர்ட்ஸை பார்க்கும்பொழுது என்னென்ன விஷயத்தை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு இருக்கும். அதற்கான விஷயங்களை உங்களை பரிசோதித்து சரி செய்த பின் ஐவிஎஃப் செய்யும் பொழுது சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாகும். 2வது, பல நேரங்களில் உங்களுடைய முறையான கருத்தரிப்புக்கு சில வகையான மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரம் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு ப்ரிப்ரேஷன்ற ஒரு ஸ்டெப்பில் சில மருந்துகள் கொடுத்து அதன் பின் ஐவிஎஃப் செய்யும் பொழுது சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாகும். ஏன்னா பல நேரங்களில் இந்த ஐவிஎஃப் பண்ணுற ஒரு உங்களுடைய தற்காலத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் வேர்ல்டில் போனோடனே டாக்டர் அடுத்த மாதம் ஐவிஎஃப் பண்ணணுன்ற எதிர்நோக்கு ரொம்ப இருக்குது. திருமணமாகி 2 வருஷம்தான் இருக்கும், ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. உடனே அவங்களுக்கு ஐவிஎஃப் இல்லை டாக்டர், எங்களுக்கு வந்து நான் வெளிநாடு போகணும், நாங்கள் உடனே இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற தம்பதியினர் எண்ணிக்கை மிக அதிகம். ஸோ இவை அனைத்தும் பல நேரங்களில் நெகட்டிவான விளைவுகளை உருவாக்கும். ஐவிஎஃப் செய்யும் முறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எதற்காக செய்யணும், ஏன் பண்ணணும் என்பதை தெளிவாக தெரிந்த பின் செய்யும் பொழுது தான் அதற்குரிய சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு கருவாக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று.
ஸோ இப்போ சிலருக்கு வந்து நல்ல எம்ப்ரியோஸ் நல்லாயிருக்கும், ஆனால் க்ரோத் அரெஸ்ட் ஆகும். இதற்கு ஒருவேளை லேபில் பிரச்சனை இருக்கலாம், அவங்க யூஸ் பண்ணுற மெடிசனில் குறை இருக்கலாம். ஸோ இதனை அனைத்தையும் சீராக ஸ்டடி செய்து அதன் பின் ஐவிஎஃப் பண்ணும்பொழுது சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். இது தவிர ஏஞ்சலின் நீங்கள் அடுத்த தடவை செய்யும்பொழுது உங்களோட பிளாஸ்டுலேஷன் ரேட் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். பிளாஸ்டோசிஸ்ட் செய்யும் பொழுது தேவைப்பட்டால் அசிஸ்டட் ஹேட்சிங், இந்த அசிஸ்டட் ஹேட்சிங் என்ற முறை மூலமாக கருவின் வெளித்தோல் தடிமன் குறைப்பாக்கப்படுகிறது. அதன் மூலமாக கரு உருவாகி ஒட்டி வளர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகிறது. ஸோ இந்த லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங் முறைகள், எரா டெஸ்ட் மற்றும் தேவைப்பட்டால் கருவின் எம்ப்ரியோ கேரியோடைப்பிங் இதனை செய்வதன் மூலமாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக உடல், உங்களுடைய வயது, என்ன காரணம், இன்று உங்களுடைய கருமுட்டைகளுடைய தரம் மற்றும் உங்கள் ஹஸ்பண்டோட சிமென் மற்றும் இது செய்கிற முறை, தேர்ச்சி, மருத்துவரின் தேர்ச்சி, அந்த லெபார்ட்டரியோட அவுட்கம், எவ்வளோ சக்ஸஸ் ரேட் கொடுக்குறாங்க மற்றும் அந்த ஒரு குரூப்பாக பண்ணாமல் ஒரு இண்டிவிஜுவலைசேஷன் பண்ணுவது, இதெல்லாம் சில வழிமுறைகள் சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்துவது. ஸோ அடுத்த முறை நீங்கள் ஐவிஎஃப் செய்யும் பொழுது ஏஞ்சலின் இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பர்டைஸான டாக்டர்ஸை பாருங்கள். ஏன்னா பல இடங்களில் பண்ணுற ஐவிஎஃப் முறைகள் எல்லாம் செய்யும்போது ஐவிஎஃப்பும் சேர்த்து பண்ணும் பொழுது பலவிதமான நெகட்டிவிட்டி இதில் வரலாம், தவறுன்றதில்லை. ஆனால் இதற்கான எக்ஸ்க்ளூசிவாக இதற்கு டெடிக்கேட்டடான டீம் செய்யும் பொழுது சக்ஸஸ் ரேட் அதிகமாகும், கருவின் வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதனை கருத்தில் கொள்ளுங்கள். இரண்டாவது, ஃபெயிலியருக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்கான வழிமுறைகளை சரி செய்த பின் ஐவிஎஃப் செய்யுங்க. மூன்றாவது, ஐவிஎஃப் செய்வதற்கு முன் உங்கள் உடல், மனம் ரிலாக்ஸ்டாக இருப்பது முக்கியம். உடல் எடை அதிகமாக இருந்தால் குறைங்க. ஆரோக்கியத்திற்கான சத்துக்கள் கொடுக்குற வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸை முறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்து உடலை மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். மன ஸ்ட்ரெஸ் இருந்தால் அதை சரி செய்த பின் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை ட்ரை பண்ணுங்கள். கணவனோட விந்தணுக்கள் குறைபாடு தானா, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாத்திரைகள், மருந்துகள், உணவு பழக்க வழக்க முறைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் லைக் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஆல்கஹால் அது மற்றும் அதிகமான நான்வெஜ் ஃபுட் மற்றும் ஆயிலி ஃபுட் மற்றும் இந்த உணவு பழக்க வழக்க முறைகளில் எடுத்துக்கொள்கிற அதிகமான ஸ்பைசி ஃபுட் இவற்றை தவிர்த்து நல்ல காய்கறிகள், பழங்கள், கீரைகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கான நல்ல மேம்படுத்துகிற விட்டமின்ஸ், ஆன்டாக்சிடென்ட்ஸ் இவற்றை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கருமுட்டைகளுடைய தரம், கர்ப்பப்பையின் தரம், மன வளர்ச்சி குறைவாக, ஸ்ட்ரெஸ் குறைவாக இருக்கும்போது ஆரோக்கியமான கருத்தரிப்பு, இவற்றிற்கு இதெல்லாம் வழிமுறைகளை செலுத்தும். அது தவிர பிளாஸ்டோசிஸ்ட் மற்றும் லேசர் ஹேட்சிங் தேவைப்பட்டால் பிஜிஎஸ், எரா டெஸ்ட் செய்வதன் மூலமாக அடுத்தடுத்து ஃபெயிலியர் ஆகிற உங்கள் முறைகளிலிருந்து முறையாக கருத்தரிப்பு செய்வதற்கான வழிமுறைகளும் தேவைப்பட செய்தால் நல்ல முறையில் ஆரோக்கியமாக குழந்தை பேரும் பெற முடியும்.